80 வயசுலேயும் நான் சும்மா உட்கார்ந்ததே கிடையாது. பிறக்கும் போதே எல்லாமே வாங்கிட்டு வர்றோம். இருக்கிறத வச்சு திருப்தி அடைக்கணும். என் பிள்ளைங்க எனக்கு ஒரு ஜுரம் வந்தாலும் நல்லா பார்த்துக்கிறான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மேலே என்னங்க சந்தோஷம் எனக்கு. ஏதாவது படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசைலாம் எனக்கு மண்ணாக போயிடுச்சு. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் ஐயார் மகாலட்சுமி. எனக்கு 80 வயது ஆகிறது. நான் பிறந்தது வளர்ந்தது தஞ்சாவூர் பக்கத்தில் ஐயம்பேட்டை. எங்கள் அப்பா பேர் ஏஆர் ராமசாமி. பட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு அண்ணன், ஒரு அக்கா, 2 தங்கச்சி, 2 தம்பிங்க. நான் சின்ன வயசில் நல்லா சந்தோஷமாக நாங்கள்லாம் இருப்போம். ஒரு நாள் தீபாவளி இருக்கக்குள்ள தீபாவளிக்கு அமாவாசைக்கு மெத்தாப்பு கொளுத்துறதுக்காக என் தம்பி கூட வாசலில் வந்ததும் மெத்தாப்பை கொளுத்திக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருந்து ஒரு பையன் ஓடி என் உடம்பு மேலே மெத்தாப்பை கொளுத்தி போட்டுட்டான். அது உடம்பெல்லாம் எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனதும் உடனே பண்டாரம் பிச்சைக்காரன் அவர் ஐயோ குழந்தை எரியுதேன்னு சொல்லி ஆஃப் பண்ணிகிட்டே இருந்தார். கையால் தட்டி 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 விட்டார். அதுக்காட்டி ஊர் ஜனங்கள்லாம் எங்கள் அப்பா உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்ததும் அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, ஐயோ குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போய் ஊரில் இருக்கிற ஃபேன் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு. டேபிள் ஃபேன் வந்தது. ஃபேமிலி டாக்டர் கூப்பிட்டது. வாழை இலையை கொண்டு வாங்கன்னு சொல்லி வாழை இலையிலேயே போட்டிருந்தாங்க. அந்த போட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் பர்னால் தான் மருந்து. அந்த மருந்து போடக்கூடாது. அதனால் மீனெண்ணெய் ஒரு வீட்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மீனெண்ணெய் எண்ணெய் கொண்டு வந்ததும் என் மேலெல்லாம் ஊற்றுனாங்க. அதே போல் இப்போ கோமான்னு சொல்லுவாங்க. அப்போ ஜன்னின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஜன்னி 3 நாள் கடந்திருந்தேன். பேச்சு மூச்சையே கிடையாது எனக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு முருகன் சாமி உடம்புல குழந்தைக்கு ஒன்றுமே இருக்காது, 3ஆம் நாள் அம்மான்னு சொல்லி கூப்பிடுவா, அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க, குழந்தை இப்படி தான் இருக்கும்னு சொல்லி எங்கள் அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க. சாமி அதே போல் 3ஆம் நாள் நான் ஏந்திச்சிட்டேன். அம்மான்னு சொல்லி கூப்பிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு சாமி வந்த போலவே நானும் அதே போல் பேசிட்டேன். அப்போ நான் 3ஆவது படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸ்கூலுக்கும் போகல. நல்ல மார்க்கெல்லாம் நல்லா நிறைய எடுப்பேன். 3ஆவதுலேயே நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன். அவ்வளோ நல்லா படிப்பேன். அப்போவே ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. டாக்டர் படிக்கணும், இல்லைன்னா வக்கீல் படிக்கணும், ஏதாவது படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசைலாம் எனக்கு மண்ணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து எனக்கு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதே 3ஆவதில் கொண்டு போய் சேர்த்தாதும் நான் 4ஆவதில் வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வந்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போம்மான்னு எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் சொல்லி போயிட்டேன். போனதும் 5ஆவது வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் நான் போகிறதுக்கே எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா பசங்கள்லாம் என்னை விட சின்னதாக இருக்காங்களே, நான் பெருசாக இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு மனசாட்சி விட்டுருச்சு. அதனால் நான் ஸ்கூலுக்கே போகல. அதுக்கப்புறம் 16 வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் ஸ்கூல் போகும்போது ஜவுளி கடை அவங்க சக்தி விலாசன்னு ஜவுளி கடை வச்சுருந்துருக்காங்க. அந்த சக்தி விலாசனுங்கிறதே எனக்கு தெரியாது. நான் ஸ்கூலுக்கு போகும்போது அவர் பார்த்துருக்காரு. இப்போ கட்டிக்கிட்டால் இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. ஆனால் நான் ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அனுசியான்னுட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வேண்டாம், எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி எனக்கு ஒரு நாள் ஜோசியருக்கு அழைச்சிட்டு ஒரு நாள் 10 மணி இருக்கும் என்னை பொண்ணு பார்க்க வந்தார். அப்போ தான் கனவு கண்டேன்னு ஒரு பாட்டு பாடுச்சு சிவகங்கை சின்மையில். அந்த பாட்டு ரேடியோவில் வச்சுட்டே இருந்தது.
அப்போ வந்து சவுண்டு கொஞ்சம் வையே இன்னும் சொல்லி என்கிட்ட சொன்னார். கேட்டாருனாக்கா நீ எப்படி பேசுகிறன்னுட்டு தான் நான் கேட்கறதுக்கு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் என்ன சொல்கிறாரு. ஆனால் எனக்கு கல்யாணம் வந்து ஒரே வாரத்தில் தான் கல்யாணம் முடிவாகி எல்லாமே பண்ணினாங்க. கல்யாணம் ஆன பிறகு எங்கள் மாமனார் வந்து ஒரு வீடு பார்த்துட்டு தனியாக கொண்டு போய் வச்சார். அப்போ வந்து பெரிய பையனும் பிறந்துச்சு, சின்ன பையனும் பிறந்துச்சு. பெரிய பையன் பிறக்கும்போது எனக்கு 18, சின்ன பையன் பிறக்கும்போது 20, பொண்ணு பிறக்கும்போது 28. அந்த மாதிரி எனக்கு 3 பிள்ளைங்க தனியாக தான் பிறந்துச்சு. எனக்கு 80 வயசு ஆகுது. 80 வயசுலேயும் நான் வந்து சும்மா உட்கார்ந்ததே கிடையாது. ஆனால் காலையில் 6:30 மணிக்கு எழுந்திரிச்சா என் வேலை என்னவோ அந்த வேலை நான் பார்த்துக்கிட்டே வரேன். ஆனால் சமையல் வேலை எல்லாமே நான் தான் பண்ணுறேன். ஒரு பொங்கல் வைக்கணும், ஒரு சாப்பாடு வைக்கணும், ஒரு சட்னி வைக்கணும், எல்லாமே காலையில் 10 மணிக்குள்ளே நான் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசாமல் வந்து கொஞ்சம் நேரம் படுத்துடுவேன். படுத்துட்டு எழுந்திரிச்சிட்டு 1 மணிக்கு எழுந்திரிச்சி சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு மறுபடி அரை மணி நேரம் 1 மணி நேரம் டிவி பார்த்துட்டு மறுபடியும் போய் படுத்துடுவேன். 3:30 மணி எழுந்திரிச்சி சாதம் தயிர் சாதம் கலந்து காக்காவுக்கு வைப்பேன். அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பேன், கொஞ்சம் நாள் பால்கனியில் உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி செய்வேன். நைட்டு 2 தோசை சுட்டு சாப்பிடுவேன். அவ்வளோதான். நான் வந்து கடவுளுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டு நல்ல விதமாக சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க, புருஷனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, அவர் தவறிட்டாருன்னா சி இந்த கடவுளா இது இன்னும் சொல்லிட்டு கடவுளே சில பேர் வேண்டிக்க மாட்டேங்கிறாங்க. பிறக்கும் போதே எல்லாமே வாங்கிட்டு வர்றோம். அவங்களுக்கு சொத்து எல்லாமே கொடுத்து தான் வாங்கிட்டு தான் வர்றோம். அதனால் ரொம்ப அளவுக்கு மீறி ஆசைப்பட்டோன்னா நமக்கு கூட போகுதா? கிடையாது. அதனால் நம்ம இருக்கிறத வச்சு திருப்தி அடைக்கணும். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் தான். எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு சந்தோஷமாக வச்சுருந்தாரு. சினிமாவுக்கு அழைச்சிட்டு போவார், எங்கே வேணாலும் அழைச்சிட்டு போவார். மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு வந்தாருன்னா சந்தோஷம் பீச்சுக்கு அழைச்சிட்டு போவார். எங்கே வேணாலும் மினி தேட்டர் அழைச்சிட்டு போவார். அப்போல்லாம் மினி தேட்டர் எல்லாம் இருந்துச்சு, இப்போ கிடையாது மினி தேட்டர் எல்லாம். அந்த மாதிரி ஜாலியாக இருந்தோம். அந்த மாதிரியெல்லாம் இருந்தோம். என் பிள்ளைங்க எனக்கு பார்த்து நல்லா சந்தோஷமாக வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு ஜுரம் வந்தாலும் சின்ன பையன் கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் அம்மா வாம்மான்னு சொல்லி நல்லா பார்த்துக்கிறான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மேலே என்னங்க சந்தோஷம் எனக்கு. பசங்களை பார்த்துக்கிட்டாலே எங்களுக்கு போதுமே. ஏன்னாக்கா சின்ன வயசில் நாங்கள் பசங்களுக்கு பார்த்துக்கிட்டோம். இப்போ அவங்க வந்து எங்களை பார்க்குற நேரம். அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அவங்க சந்தோஷத்தை கொடுக்குறது தான் நம்ம சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இனிமையாக முதுமையாக நன்றாகவே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.